very much. ஸ்மார்ட் போர்ட் மூலம் மாணவர்களுக்கு இலகுவாக கல்வி கற்கும் வழிகாட்டலாக ஸ்மார்ட் போர்ட் காணப்படுகின்றது. பாடசாலையில் ஒரு கவர்ச்சிகரமானதாகவும் மாணவர்களுக்கு ஒளி மூலமாகவும் காணொலி மூலமாகவும் ஸ்மார்ட் போர்ட் மூலம் கல்வி கற்பதற்கு இலகுவாக இருக்கின்றது. ஆசிரியர் இல்லாத நேரங்களில் கூட ஸ்மார்ட் போர்ட் மூலம் மாணவர்கள் தனது கல்வியை இலகுவாக கற்றுக்கொள்கின்றனர். ஸ்மார்ட் போர்ட் மூலம் நமது நம்பகத்தன்மையான கல்வியையும் கற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் இலகுவாகவும் இருக்கின்றது. 3 ஆசிரியர்களுடன் 1C பாடசாலையாக இயங்கும் எமது பாடசாலை 1930இல் தலவாக்கலை தோட்ட முகாமையாளர்களால் 20 மாணவர்களுடன் ஆரம்பிக்கப்பட்டது. பின்னர் தரம் 5 வரை வகுப்புகள் ஒழுங்கு செய்யப்பட்டு தோட்ட நிர்வாகத்தின் கீழ் ஒரு பகுதி நேர ஆசிரியரை கொண்டு நடத்தப்பட்டு 1900 Also the inauguration ceremony of Smart Room to commence this special vocation and seek divine blessing for Padasala Geetham is truly amazing is that ability to make learning more engaging and interactive, whether it's watching educational videos, solving homework and solving problems directly on the whiteboard or exploring visual science experiments. Smart boards turns ordinary lessons into exciting experience. In conclusion, smart boards are more than just classroom gadgets. These are the tools of innovation that makes education better. This smart board classroom has been our long-held dream. Our heartfelt thanks to World Vision Company for making this dream reality. Thank you so much. மூட நம்பிக்கை முடியுமா என்பது அவநம்பிக்கை, முடியும் என்பது தன்னம்பிக்கை என்ற கூற்றுக்கிணங்க இங்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் எனது இந்நேர வணக்கங்கள். இன்றைய நிகழ்ச்சியில் நம்முடைய கல்வியை மாற்றி அமைத்துக் கொண்டிருக்கும் ஒரு நவீன சாதனம் பற்றி பேச விரும்புகிறேன். அதுதான் ஸ்மார்ட் போர்ட். இன்று நம்மை சுற்றியுள்ள உலகம் முழுவதும் தொழில்நுட்பம் நிரம்பியுள்ளது. ஸ்மார்ட் போன்கள், ஸ்மார்ட் வீடுகள், இப்போது ஸ்மார்ட் பள்ளிகளும். இந்த சூழலில் நம் கல்வியும் நவீனமாக மாற வேண்டாமா? இதற்கான பதில்தான் ஸ்மார்ட் போர்டு. ஸ்மார்ட் போர்டு என்பது ஒரு பெரிய டச் ஸ்கிரீன் திரை. இது ஒரு வெள்ளை பலகையும் கணினியுமான ஒரு சேர்க்கை. இதில் எழுதலாம், படம் காட்டலாம், வீடியோ பார்க்கலாம், இணையத்தில் தேடலாம். இவை அனைத்தையும் கைத்தொடுகளால் செய்யலாம். ஆனால் இது ஒரு சாதாரணமான வித்தியாசமான கருவி மட்டுமல்ல, இது நம் கல்வியின் முறையையே மாற்றுகிறது. எங்களுடைய பாடசாலைக்கு உதவி செய்கின்ற எங்களுடைய கஷிபோமி என்ற எங்களுடைய மாண்புக்குரிய எங்களுடைய மதிப்புக்குரிய டோனராக இன்று செய்யப்படுகின்ற எங்களோடு இணைந்து எங்களுடைய பாடசாலைக்கு வருகை தந்து எங்களுடைய பாடசாலையின் மாணவர்களுடைய நிகழ்வுகளையும் பார்த்து இந்த பாடசாலையின் கஷ்டங்களையும் அறிந்து எங்களோடு இப்போது இருக்கின்ற அவருக்கு நாங்கள் கடமைப்பட்டுக்கொண்டோம். So many students. I can see all of you all the way to the back. Can you hear me? மதிநேர வணக்கம். பின்னிருக்காக்களுக்கு நான் பேசுறது விளங்குதா? I have a few words for you, but before I start, I just want to thank the principal and the teachers, government officials, and the students and the parents
and also the former students who contributed to this project. நான் உங்களோடு சில வார்த்தைகளை பேசலாம் என்று கொண்டு வருகின்றேன். முதலாவதாக பாடசாலை அதிபர், அதே போன்று வருகை தந்திருக்கின்ற அதிகாரிகள், பாடசாலை ஆசிரியர்கள், ஆசிரியைகள், அதே போன்று மாணவ மாணவிகள், பெற்றோர்கள், அதே போன்று பழைய மாணவர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். I don't have a lot to say. I'll speak to the students mostly. The 10 things that I want you to take from this, 10 things. நான் நிறைய விடயங்களை கூறுவதற்கல்ல, ஆனால் சிறு விடயங்களை மாணவர்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். இங்கிருந்து கொண்டு செல்ல வேண்டிய சில விடயங்களை. Before I start listing these 10 things, one thing that I want you as students to always remember this: you are special. நான் இங்கிருந்து கொண்டு செல்ல 10 விடயங்களை சொல்ல இருக்கின்றேன். முதலாவதாக நீங்கள் எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டும், நீங்கள் எல்லாருமே மாணவர்கள், இந்த பாடசாலையுடைய மாணவர்கள். You could be short, you could be tall, you could be a little bit wide, you could be thin. You are still special. இங்க இருக்கின்ற மாணவர்கள் அனைவருமே விசேட மாணவர்கள் தான். இங்கு உயரமானவர்கள் இருக்கலாம், குட்டையானவர்கள் இருக்கலாம், பருமனானவர்கள் இருக்கலாம், நிறத்தில் வேறுபட்டவர்களாக இருக்கலாம், ஆனால் எல்லாருமே விசேடமான மாணவர்களாகத்தான் காணப்படுகின்றனர். So the first thing, number 1, that I want you to remember: be curious. Be curious. Ask questions and explore beyond textbooks. Curiosity is the key to discovery. இந்த 10 விடயங்களில் முதலாவது விடயம் தான் நான் சொல்வது, நீங்கள் ஆர்வமாக இருக்க வேண்டும். ஒரு விடயத்தில் நீங்கள் ஆர்வம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். நிறைய விடயங்களை நீங்கள் தேடி பார்ப்பவர்களாக இருக்க வேண்டும். அதனூடாகத்தான் புதிய விடயங்களை கண்டுபிடிக்க முடியும். மாணவர்கள் உற்சாகமாக தொடர்ந்து எங்களுடைய வேர்ல்ட் விஷன் நிறுவனத்தினுடைய அர்ப்பணம் செய்து வைத்ததில் பெருமகிழ்ச்சி கொள்கின்றோம். இன்றைய நிகழ்விற்கு கருப்பொருளாக இருக்கின்ற எமது அதிபருக்கு முதற்கண் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு, எமது கனவை நினைவாக்கிய திரு ஸ்னைடர் கஸ்போனி அவர்களுக்கும் எமது முதற்கண் நன்றிகளை கூறிக்கொள்வதில் பெருமிதம் கொள்கின்றோம். அத்துடன் எம்மோடு பெரும்பலமாக மேற்கொண்ட வேர்ல்ட் விஷன் லங்கா அமைப்பு பிரதேச முகாமையாளர் என்டனி லோரன்ஸ் அவர்களுக்கும், அதேபோல் வன அபிவிருத்தி மேம்படுத்தல் அதிகாரி திருமதி காயத்ரி பண்டார அவர்களுக்கும் எமது விசேடமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். மற்றும் எமக்கான இந்த தொழில்நுட்ப உபகரணங்களை ஏற்பாடு செய்து தந்த வேர்ல்ட் விஷன் நிறுவனத்தின் அபிவிருத்தி அதிகாரி திரு மிலான் ஜோசப் ஐயா அவர்களுக்கும் எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். எமது திறன் வகுப்பறைக்கு தேவையான தளபாடங்கள் மட்டுமின்றி அதற்கான அனுகமைப்பு பொருட்களையும் வடிவமைப்பு தந்த எமது பழைய மாணவர்களுக்கும் எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு, எமக்கு பல வழிகளிலும் உதவி செய்த வேர்ல்ட் விஷன் லங்காவுக்கு எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதேபோல் எமது ஸ்மார்ட் யூனிட்டை அழகுபடுத்தி எமது தேவையான பேனர்களை வடிவமைத்து கொடுத்த கியூ ஈவென்ட் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்திற்கும் எமது விசேடமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அத்தோடு இன்றைய நிகழ்வினை சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்தி முடிப்பதற்கு அனைத்து வழிகளிலும் உதவி செய்த பாடசாலையின் மாணவர்கள், மதிப்பிற்குரிய சக ஆசிரியர்கள், பாடசாலை நிர்வாகம் மற்றும் கல்விசாரா ஊழியர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி.